இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க எங்க உடம்புல இருந்த கோமணத்தை நாங்க கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க முகம் துடைக்கிறதுக்கு வச்சிருந்த கர்ச்சிப்பு தான் இன்னைக்கு நீங்க தோல்ல போட்டிருக்க துண்டு. நாங்க கையில வச்சிருந்த குச்சி தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியே ஒன்னொன்னா அப்படியே பாக்குது, என்னடா அப்படின்ட்டு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் சிந்தாபாத் ஆயிருந்தார். சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் தான் அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படிதான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு. அதை கூட ஒழுங்கா காட்டாம இந்த அப்படின்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போறேன், காத்துருங்க. 6 சிலிண்டரா ஒன்னும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவரு அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எங்க அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ, அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரு. போனால் நமக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி ஆயிரும். வேணாம்டா, இந்த பம்பரம் எந்த சாட்டை சுத்தினாலும் சுத்தும் போல இருக்கு, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாசத்துல தனுஷோட கட்சியில அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார். உலகத்தில் உள்ள தலைவர்களிலே நான் மிக சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையில வைகோ அவர்கள் மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனா அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு மன்னிக்கணும்.